மகாபாரதம் என்ற அற்புதமான காவியத்தில் குருசேஸ்திர போர் நடக்கும் பொழுது இந்த போர் இப்போது நமக்கு தேவைதானா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் அர்ஜுனனிடம் கிருஷ்ண பரமாத்மா உரையாடிய உரையாடல்கள்தான் பின்னாளில் பகவத்கீதை என்கின்ற சக்தி வாய்ந்த புனிதமாக உருவானது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் கூறிய ஒவ்வொரு உபதேசத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கருத்துக்கள் இந்த கலியுகத்திலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உள்ளது என்பது ஆச்சரியப்படத்தக்கதாகும். அந்த வகையில் கிருஷ்ண பரமாத்மா கூறிய சில குறிப்புகளை நாம் இப்போது காணலாம். எல்லோருக்கும் இறப்பு என்பது நிச்சயம். இன்று இல்லை என்றால் நாளை அல்லது மற்றொரு நாள் இப்படி இறப்பு வருவது நிச்சயம். நாம் அவர்களுக்காக அழுவதோ கவலைப்படுவதோ சரியல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளும் இருப்பது ஆன்மா. ஆன்மாவை ஆயுதங்களால் தீங்கு செய்ய முடியாது, தீயால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. ஆன்மா நிரந்தரமானது. ஆனால் இந்த உடம்போ அழியக்கூடியது. எனவே இந்த உடம்பை பற்றி தேவையின்றி கவலைப்படாதே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. நிலையற்ற ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்கப் போவது என்னமோ ஏமாற்றம்தான். நித்திய ஜீவன், அதாவது நம் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை தவிர இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. எனவே நிரந்தரமற்ற நம் உடலை யோசிக்காமல் நிரந்தரமாக இருக்கும் உள்ளத்தினால் யோசிப்பது நன்மை. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பிலிருந்து தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பது இல்லை. எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ, எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது. ஒரு செயலை செய்ய நினைத்து விட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியுற்றால் கூட நமக்கு மன திருப்தி முழுதாக இருக்கும். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருத வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உங்கள் ஆசைகளை குறைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகள் உங்களிடம் தானாகவே வந்து சேரும். சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசிகளை துடைத்து தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும். நம் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் ஏறக்குறைய இருக்கக்கூடாது. சமநிலையாக இருக்க வேண்டும். பசி, தூக்கம், துக்கம், உடல், இன்பம், துன்பம் எல்லாமே கூடவோ குறையாவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நாம் வைத்திருக்க வேண்டும். கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது. நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் செயலில் அர்த்தம் உண்டாகிறது. கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்றுதான் போகிறது. மிக பெரிய பலவானையும் பலமிழக்க செய்யும் இந்த கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராடாத பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது போல இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து இருக்கிறார். இறைவன் உள்ளுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உனக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்ய உனக்கு உரிமை உண்டு. ஆனால் உன் செயல்களின் பலன்களை பெற உனக்கு உரிமை இல்லை. ஒருபோதும் உன் செயல்களின் முடிவுகளுக்கு நீயே காரணம் என்று கருதாதே அல்லது செயலற்ற தன்மையுடன் இணைந்து இருக்காதே. ஒருவன் மனதை துன்புறுத்தும் புலன்களின் அனைத்து சுயநல ஆசைகளையும் வேட்கைகளையும் நிராகரித்து சுயத்தை உணர்ந்து திருப்தி அடையும் போது அத்தகைய நபர் ஆழ்நிலையில் இருக்கிறார். எவருடைய மனம் துன்பங்களுக்கு மத்தியில் கலக்கமில்லாமல் இருக்கிறதோ, இன்பத்திற்காக ஏங்காமல் பற்று, பயம் மற்றும் கோபம் அற்று இருக்கிறதோ அவர் நிலையான ஞானமுள்ள ஞானி என்று அழைக்கப்படுகிறார். எவர் எல்லா நிலைகளிலும் பற்றற்று நல்ல அதிர்ஷ்டத்தால் மகிழ்ச்சி அடையாமல் மற்றும் இன்னல்களால் மனச்சோர்வு அடையாமல் இருக்கிறாரோ அவர் முழுமையான நிலையான அறிவை கொண்ட ஞானி ஆவார். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாத ஒழுக்கமற்ற ஒருவரால்
உறுதியான புத்தியோ அல்லது நிலையான சிந்தனையோ கடவுள் மீது கொண்டிருக்க முடியாது. கடவுளோடு மனதை ஒரு காலம் இணைக்காதவனுக்கு அமைதி இல்லை. அமைதி இல்லாதவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பலத்த காற்று படகை அதன் பட்டய பாதையில் இருந்து தண்ணீரில் அடித்து செல்வது போல மனம் ஒருமுகப்படுத்தும் புலன்களில் ஏதாவது ஒரு புலனை பற்றி தொடர்ந்து சிந்திப்பது கூட புத்திய வழிதவற செய்துவிடும். நதிகளில் இருந்து வரும் நீரின் இடைவிடாத நீரோட்டத்தால் கடல் கலங்காமல் இருப்பது போல தன்னை சுற்றி விரும்பத்தக்க பொருட்கள் இருந்தாலும் ஆசைகளை திருப்திப்படுத்த முயற்சி செய்யாமல் அவைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கும் முனிவர் அமைதியை அடைகிறார். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.